ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், காற்றுல எல்லாமே கொட்டுதுன்னா இப்போ வந்து இந்த மங்கீஸ்லாம் வந்து அவங்க எல்லாத்தையும் உலுக்கி விட்டுட்டு போயிட்டாங்க. இங்கே பாருங்கள், உலுக்கிடுச்சு, கடிச்சிடுச்சு, எல்லாம் கடிச்சு கீழே போட்டுடுச்சு. இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய மாங்காய் கிடக்குது. எவ்வளோ பெரிய மாங்காய் கடிச்சிடுச்சு. கடிச்சு போட்டுட்டு பழமாக இருந்தால் கூட பரவாயில்ல, கடிச்சிடுது. அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், இதோ ஒன்று இதையும் கடிச்சிடுச்சு. இது இன்னும் ஒரு வாரம் இருந்துச்சுன்னா பழுத்துட்ருக்கோம். கடிச்சு வச்சிடுச்சு. இவ்வளோ பெருசு, இதை விட பெருசாக வருங்க. இதை விட பெருசாக வரும் எங்கள் பழம். நல்லாயிருக்கும் இந்த மரத்தோடது. நீங்கள் என்னோடய வீடியோ பார்த்துருந்தா தெரிஞ்சிருக்கோம். இப்போ தான் இதான் ஃபஸ்ட் டைம் வந்ததுன்னு பார்த்தா இதை கடிச்சிட்டு போயிட்டாங்க. இதை வந்து பார்க்கலன்னு நினைக்கிறேன். இதை பார்க்கல, இந்த பழத்தை, இந்த காயை பார்க்காம போயிட்டுருக்கு. இல்லாட்டா இதையும் கடிச்சிட்ருக்கோம். எவ்வளோ பாருங்களேன், கீழே எல்லாம் கொட்டி கிடக்குது. சின்னதெல்லாம் பிடிச்சி கீழே போட்டுட்டு போயிடுச்சு. இது இவ்வளோ பெருசாக இருக்குது. நீங்கள் பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது, அழகாக பெருசாக. இன்னும் 2 வாரம் இருந்துச்சுன்னா அழகாக பழம் வந்துட்டுருக்கோம். இது பாருங்கள், இந்த சைடில் செவந்துருக்குது, இந்த சைடு செவந்துருக்குதுங்களா பாருங்கள். இங்கே கடிச்சிடுச்சு. அவ்வளோதான், இதை அறுத்துடணும், இல்லாட்டா வெம்பி போயிடும். அறுத்துட வேண்டியது தான். சரி, கொஞ்ச நேரம் அப்படியே ஆடி கிடக்கட்டும். சரி, பார்க்கும் போதே கஷ்டமாக இருக்குது. பழமாக இருந்து பறித்து சாப்பிட்டுருந்துச்சுன்னா கூட பரவாயில்ல. இது மாதிரி காயாக இருந்தால் பறித்து போட்டுட்டு போயிடும். எவ்வளோ பெருசாக இருந்தாலும் காயாக இருந்துச்சுன்னா பறித்து கீழே போட்டு போயிடும். இது போடாமல் இதிலே இருக்குது. கஷ்டமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ்.